திருமணத்திற்கு பிறகு அதை கட்டில்லாமல் சுயேட்சையாக விட்டுவிட்டாள். அதிலும் அவர் தன்னை விவாக பந்தத்திலிருந்து விடுதலை செய்வதாக சொல்லிவிட்டபடியால் இனி முத்தையனை பற்றி நினைப்பதில் யாதொரு தவறுமில்லை என்று அவள் கருதினாள். அப்படி கட்டவிழ்த்து விடப்பட்ட அவளுடைய உள்ளம் தட்சணமே முத்தையனை சென்று அடைந்து பிறகு அவனை விட்டு அசையவே மாட்டேன் என்று பிடிவாதம் பிடித்தது. கனவிலும் முத்தையனுடைய நினைவை தவிர வேறு நினைவே அவளுக்கு இல்லாமல் போயிற்று. முத்தையன் இப்போது எங்கே இருக்கிறான், என்ன செய்கிறான் என்று அறிய அவள் அளவில்லாத ஆவல் கொண்டாள். ஒருவேளை அவன் கல்யாணம் செய்து கொண்டிருப்பானோ என்ற நினைவு தோன்றும் போது அவளுடைய நெஞ்சில் யாரோ ஈட்டியினால் குத்துவது போன்றிருக்கும். இருக்காது, ஒரு நாளும் இருக்காது என்று எண்ணி மனத்தை திடப்படுத்திக் கொள்வாள். அவன் எங்கேயோ, நாம் எங்கேயோ, இனிமேல் எங்கே அவனை காணப்போகிறோம் என்று எண்ணி ஒரு சமயம் ஏக்கம் வருவாள். இல்லை இல்லை, கட்டாயம் இந்த ஜென்மத்தில் அவனை நான் மறுபடியும் பார்க்கத்தான் போகிறேன். அவனிடம் நான் கொண்ட அன்பு உண்மையானதால் அவனை எப்படி பார்க்காமல் இருக்க முடியும் என்று தேற்றிக்கொள்வாள். அந்த காலத்திலேயே நீ பணக்காரி, நான் ஏழை என்று சொல்லி காட்டினானே, இப்போது பெரிய பணக்காரியாகி விட்டேனே, அதனால் அவனுடைய வெறுப்பு அதிகமாகுமோ என்னமோ என்று ஒரு சமயம் பீதி அடைவாள். அதெல்லாம் இல்லை, இதற்குள் முத்தையன் தன்மேல் தவறு என்று உணர்ந்திருப்பான். இவ்வளவு செல்வமும் உன்னுடையது, உன் இஷ்டம் போல் செய்யலாம் என்று நான் சொல்வேன். உடனே அவனுடைய மனது இளகிவிடும் என்று இன்னொரு சமயம் உற்சாகப்படுவாள். முத்தையன் பூங்குளத்தில் இல்லை, எங்கேயோ மடத்தில் கணக்கு பிள்ளையாய் போய்விட்டான் என்ற சமாசாரம் மட்டும் அவளுக்கு அவள் தகப்பனார் மூலமாய் தெரிந்திருந்தது. அவன் இருக்கும் இடம் எப்படி கண்டுபிடிப்பது, அவனை எப்படி சந்திப்பது என்பது பற்றி அவள் 1000 யோசனை செய்தாள். ஆனால் ஒவ்வொன்றிலும் ஏதாவது ஒரு குறை தோன்றிற்று. இப்படிப்பட்ட நிலைமையிலேதான் கொள்ளிடக்கரை திருடனை பற்றிய வதந்தி அவள் காதில் விழுந்தது. அவனுடைய பெயர் முத்தையன் என்று கேட்டதும் அவள் உடம்பு சிலிர்த்தது. அவனுடைய பூர்வோத்தரத்தை பற்றி கொஞ்சம் விசாரித்து மடத்தில் கணக்கு பிள்ளையாய் இருந்தவன் என்று தெரிந்ததும் அவளுடைய சந்தேகங்கள் நிவர்த்தி ஆயின. அப்போதே முத்தையனை சந்திப்போமா என்ற கவலை அவளுக்கு தீர்ந்து போயிற்று. கட்டாயம் ஒரு நாள் தன்னுடைய வீட்டிலும் அவன் திருட வருவான் என்ற எண்ணம் அவள் மனதில் தோன்றி அது நாளுக்கு நாள் உறுதிப்பட்டு கொண்டு வந்தது. அப்போது அவ்வாறு அவனை வரவேற்பது, என்ன பேசுவது என்றெல்லாம் சிந்திக்கலானாள். அப்படி அவன் வருங்காலத்தில் வீட்டில் மனுஷர்கள் அதிகமாய் இருக்கக்கூடாதல்லவா? இதற்காகவே கோபித்து கொண்டு ஊருக்கு போன அவளுடைய தகப்பனாரை அவள் திருப்பி கூப்பிடவே இல்லை. திருச்சிற்றம்பலம் பிள்ளை தம்முடைய இளைய சம்சாரம் குழந்தைகளுடன் தாமரை ஓடைக்கே வந்துவிட தயாராயிருந்தார் என்பது அவளுக்கு தெரிந்திருந்தும் அதை பற்றி அவள் பிரஸ்தாபிக்கவில்லை. முத்தையனை எதிர்பார்த்து அவள் ராத்திரியில் அநேக நாள் தூங்குவதே கிடையாது. அப்படி தூங்கினாலும் ஏதாவது கொஞ்சம் சத்தம் கேட்டால் திடுக்கென்று எழுந்து விடுவாள். அவன் எப்படி வருவான்? ஓட்டு மேலால் ஏறி குதித்து வருவான்.